மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம்தான். முதல் களப்பலியானவர் நடராசன் என்ற பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தோழர். இதை தாண்டி 2 பேரும் இஸ்லாமியர்கள் தான். ஆனால் இஸ்லாத்தை தாண்டி எங்கள் வங்க மொழி இங்கே அவமரியாதைக்கு ஆளாகிறது. அந்த வங்க மொழியின் மானத்தை மரியாதையை பாதுகாப்போம் என்று களத்திலே குதித்து அதிலே வெற்றி பெற்று வங்காள தேசம் என்ற ஒரு புதிய நாட்டையே அந்த மொழி உணர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்ததே மலேசியாவில் இருக்கிறது. இன்னைக்கு கெடா என்று சொல்கிறான். வருங்காலத்தில் அங்கே நிறையா மாடு இருந்ததுன்னு சொல்லி கொண்டு போய் வரலாற்றை அவன் கொண்டு போய் சேர்ப்பான். உலகம் முழுக்க இந்த பக்கம் கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது பல இடங்கள் இருக்கிறது. அவங்க கங்கை வரைக்கும் போனால் சேரன் செங்கட்டுவன் அங்கே கனகவிசியன் தமிழனை அவமரியாதை செய்து விட்டான் என்பதற்காக அவர்கள் தலையிலே கல்லினை சுமக்க செய்து இங்கே கொண்டு படிமம் அமைத்தான் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. ஆனால் சென்றார்கள், வென்றார்கள், வந்தார்கள் என்று வரலாறு ஆகிவிட்டதே தவிர சென்றவன் அங்கே தனக்கான ஒரு வரலாற்று பெருமையை, வரலாற்று காரணங்களை நிறுவாமல் வந்துவிட்டது. நமக்கு இன்னைக்கு அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. இந்த புலனாய்வு துறைக்கு பாடம் நடத்தக்கூடிய, பாடம் எடுக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டது இந்த 10 குறளும் ஒற்றாடல். அப்போல 2 வரி பாடல், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று அதோடு நிறுத்தி கொள்கிறோம் தவிர அதை கடந்து நாம் போக மறுக்கிறோம். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகிற்கேளி நீர் அலைந்து அலைந்து அழிதல் அழகல என்று சொன்னாரே. எத்தனை மன்னர்களை மனதை மாற்றிய, சண்டையை நிறுத்திய, போரை நடக்காமல் தடுத்து நிறுத்திய, மான உணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டான கருத்துக்களை சொன்ன புலவர் பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலே, அதற்கு முன்னாலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சோற்றுக்காக, அதுக்காக, இதுக்காக பாட்டியதன மாதிரி ஆக்கி அப்படி போய்விட்டாங்க. ஏன் எதற்காக என்று கேட்க வேண்டும் என்ற சிந்தனையின் மூலமாக தை யுவர் செல்ஃப் என்ற அன்றைக்கு கிரேக்கத்தினுடைய சாக்ரட்டி சொன்னான். ஏதென்ஸ் நகரத்து இளைஞர்களை அழைத்தான், சிந்தியுங்கள் என்று சொன்னான். அதை இன்றைக்கு வரை வரலாற்றிலே பெருமையாக பேசக்கூடிய நாம். உலக தமிழ் சொந்தங்களே, வியட்நாம் நாட்டில் டனாங் நகரில் நடைபெற்ற உலக தமிழர்கள் 2வது மாநாடு பிப்ரவரி 21, 22 தேதிகள் நடைபெற்றது. அதில் திராவிட கழக பொதுச் செயலாளர் ஐயா துரை சந்திரசேகரன் அவர்கள் ஆற்றியதின் 2ஆம் பாகம். தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல. இன்னும் பல கருத்துக்கள் அடங்கிய அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள் பேசிய வீடியோ தொகுப்பு விரைவில் உங்களுக்காக. தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல. தாய்மொழி தினம் என்று சொல்லக்கூடிய, உலக தாய்மொழி நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நாள் நியாயமாக தமிழர்களுக்கு வந்திருக்கணும். ஏன்னா முதல் உயிர் பலி செய்து தமிழை பாதுகாப்பதற்காக ஈகம் செய்த இனம் தமிழ் இனம். 1938ஆம் ஆண்டே மொழி போரில் ஈடுபட்டு பெரியாரின் அழைப்பை ஏற்பட்டு மதம், மற்ற நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க என்ற முழக்கத்தோடு பல பேரறிஞர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டிலே நடத்தி அதிலே பல ஆயிரம் பேர் சிறை சென்று, அப்படி சிறை சென்றவர்களிலே மரித்து போன, மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம்தான். முதல் களப்பலியானவர் நடராசன் என்ற பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தோழர். 2வது களப்பலியானவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தாளமுத்து என்ற தோழர். அவர்கள் தான் களப்பலி ஆனார்கள். முதல்ல உயிரை கொடுத்தார்கள், ஈகம் செய்தார்கள். இது வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை, வரலாற்றிலே நிற்கலை. இதை உலகளாவிய அளவு கொண்டு போய் சேர்க்க நம்மள்கிட்ட ஆள் இல்லை. ஆனால் அண்மை காலத்திலே இங்கே நம்முடைய பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருந்த பொழுது இந்தியாவிலே வங்காளதேசம், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் என்ற நிலையிலே அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த போர், மதத்தை தாண்டி 2 பேரும் இஸ்லாமியர்கள் தான். ஆனால் இஸ்லாத்தை தாண்டி எங்கள் வங்க மொழி இங்கே அவமரியாதைக்கு ஆளாகிறது. அந்த வங்க மொழியின் மானத்தை மரியாதையை பாதுகாப்போம் என்று களத்திலே குதித்து அதிலே வெற்றி பெற்று வங்க தேசம் என்ற ஒரு புதிய நாட்டையே அந்த மொழி உணர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்ததே. அந்த நாளை இன்றைக்கு உலக அளவிலே உலக தாய்மொழி நாளாக உலகம் ஏற்றுக்கொண்டு இதை இன்றைக்கு பறை சாற்றி கொண்டிருக்கிறது.
அப்போ இப்படியெல்லாம் கடந்த கால வரலாறுகள் தோழர்களே. அப்படிப்பட்ட தொன்மை மிக்க கொடியினுடைய பழைய வரலாற்றை, பழையவற்றை நினைத்து பார்க்க வேண்டும், வரலாற்றை நாம் அறிவிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றின் நுட்பத்தோடு நம்முடைய பயணம் தொடர்ந்து செல்ல வேண்டும். அப்படி சிங்க பார்வைன்னு சொல்லுவாங்க, சிங்க ஏறு தழுவு. அப்படி பார்க்கும்போது சிங்கம் அப்படி நடந்து போயிட்டு அப்படி திரும்பி பார்க்குமா, அப்படி பார்த்தா அதுதான் சிங்க பார்வை. அப்படிப்பட்ட அது மாதிரி நம்ம தமிழ் இனம் பண்டை காலத்தில் எவ்வளோ பெரிய வரலாறு படைத்த இனம் என்பது இங்கே இன்றைக்கி ஒரு கடாரம் மலேசியாவில் இருக்கிறது. இன்றைக்கி கெடா என்று சொல்கிறான். வருங்காலத்தில் அங்கே நிறையா மாடு இருந்ததுன்னு சொல்லி கொண்டு போய் வரலாற்றை அவன் கொண்டு போய் சேர்ப்பான். அப்படி தான் இருக்கும். அந்த கடாரம் இன்றைக்கு கெடா மாநிலமாக இருந்தாலும் அங்கே தமிழர், குறிப்பாக ராஜேந்திர சோழன் அதுவரை சென்று அங்கே பல்வேறு தடங்களை உருவாக்கிய அந்த காட்சிகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அதுக்கான ஆதாரங்கள், தரவுகள் அதை பதிவு செய்யப்படாத காரணத்தால் போய்விட்டது. அது மாதிரி இங்கே அங்கோர், அங்கே போய் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளே நம்ம நிறைய தமிழர்கள் அந்த காலத்தில், குறிப்பாக நம்முடைய சோழ மன்னர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் பயணித்து தன்னுடைய கடல் ஆளுமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அதையும் நாம் பார்த்துருக்குறோம். அந்த வரலாறுகள் உலகம் முழுக்க இந்த பக்கம் கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது பல இடங்கள் இருக்கிறது. அவங்க கங்கை வரைக்கும் போனால் சேரன் செங்கட்டுவன் அங்கே கனகவிசியன் தமிழனை அவமரியாதை செய்து விட்டான் என்பதற்காக அவர்கள் தலையிலே கல்லினை சுமக்க செய்து இங்கே கொண்டு படிமம் அமைத்தான் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. ஆனால் சென்றார்கள், வென்றார்கள், வந்தார்கள் என்று வரலாறு ஆகிவிட்டதே தவிர சென்றவன் அங்கே தனக்கான ஒரு வரலாற்று பெருமையை, வரலாற்று காரணங்களை நிறுவாமல் வந்துவிட்டது. நமக்கு இன்னைக்கு அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. அப்படிப்பட்ட பழமையான குடி ஒரு பொதுவாக நடைமுறை வார்த்தையாக பெருமையாக என்று சொன்னால் கூட அதில் ஒரு உண்மை இருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. மண் தோன்றுவதற்கு அடிப்படை கல். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமைமிக்க இந்த குடி. அப்படிப்பட்ட குடி அறிவிலேயும் அறிவில் திருவினை ஏற்படுத்திய குடியாக இந்த குடி ஓங்கி உயர்ந்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் கொடுத்த குறளை நாம் எல்லோரும் நம்முடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், பயன்பாட்டு கொண்டு வந்திருந்தால், வாழ்க்கையிலே கடைபிடித்திருந்தால், அந்த குறள் வழி நடந்திருப்பார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை காட்டிலும் இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்முடைய மக்கள் அடைந்திருப்பார்கள். தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த மனித சமத்துவ கருத்தை இந்த மண்ணுக்கு வழங்கிய பெருந்தகை வள்ளுவ பேராசான். அந்த வள்ளுவத்தினுடைய வாழ்க்கை 1330 குறள், 2660 வரிகள். இதை மனப்பாடம் செய்ய முடியாதா? கம்பராமாயணத்தை மனப்பாடம் செய்தவன், மகாபாரதத்தை மனப்பாடம் செய்தவன், பல்வேறு சங்க இலக்கியங்களை எல்லாம் மனனம் செய்தவன். வள்ளுவத்தை ஏதோ பாடத்திற்கு படித்தவனாக மதிப்பெண் பெறக்கூடிய அந்த அளவோடு நிறுத்தி கொண்டார்கள் என்ற வருத்தம் உண்டு. இந்த குறளின் பெருமையை பறைசாற்றுவதற்கு பல மாநாடுகளை கண்ட மண் தமிழ்நாட்டு மண். அதை மாநாடு போட்டு பெருமைப்படுத்தியவர். கை அடக்கத்திலே 50 காசு அன்னைக்கு அந்த 50 காசுக்கு அந்த குறள் புத்தகங்களை போட்டு நாடு முழுக்க பறைசாற்றிய பெருமைக்குரிய தலைவர்கள் பிறந்த மண் தமிழ்நாட்டின் மண். அப்படிப்பட்ட அந்த குறள் எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அந்த அறிவின் திருவாய் வள்ளுவ பேராசா. இன்னும் சொல்லுகிறேன், ஒற்றை வரியிலே தோழர்களே, ஒற்றாடல் என்று அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய 10 குறள். அந்த 10 குறள் இன்றைக்கும் நீங்கள் புலனாய்வு துறையிலே IB-CBA என்றெல்லாம் நாம் இந்தியாவிலே சொல்லுவோம், மற்ற நாடுகளிலே வேறு பெயர்களிலே இருக்கும். இந்த புலனாய்வு துறைக்கே பாடம் நடத்தக்கூடிய, பாடம் எடுக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டது இந்த 10 குறளும். ஒற்றாடல் அவ்வளவு பெரிய அளவுக்கு அறிவு நுட்பம் வாய்ந்த வள்ளுவர். அந்த வள்ளுவரை தொடர்ந்து சித்தர்கள், அதே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சித்தர்கள் மக்கள் மத்தியிலே அறிவு கருத்துக்களை பறைசாற்றினார்கள். அடித்து விரட்டப்பட்டார்கள், காட்டுக்கு சென்றார்கள். நாட்டிலே இருந்தால் தானே கருத்து பரவும். இவனை காட்டுக்கு அனுப்பிவிட்டால் அப்போ அங்கே போனான். அங்கே அவன் ஜாதி ஒழிப்பு கருத்துக்களை, அன்றைக்கு சமய எதிர்ப்பு கருத்துக்களை, பெண் உரிமைக்கான கருத்துக்களை அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவில் சிறந்த சித்தம், அறிவு
புத்தம் அறிவு. இந்த சித்தம் என்பது நம்முடைய புத்தியை பொறுத்தது, மூளையை பொறுத்தது. அதிலே வளர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால், அறிவார்ந்த கருத்துக்களை தரக்கூடியவர்களாக அவர்கள் இருந்த காரணத்தினால் அவர்கள் சித்தர்கள் என்று போற்றப்பட்டார்கள். 18 சித்தர்கள். அந்த சித்தர்களிலே சிவவாக்கியர் போன்ற, ஞானவெட்டியான் போன்ற, திருமூலர் போன்ற ஒரு அற்புதமான மனிதர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்கள். அப்படி அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டோமா? அவர்கள் வழியிலே நம்முடைய பயணம் தொடர்ந்ததா? தொடர்ந்திருந்தால் ஒரு புதிய வாழ்வு விடியல் கிடைத்திருக்குமே இந்த இனத்திற்கு. கிடைக்காமல் போனது. அதை எடுத்துக்கொள்ள மறுத்தோம். எதை யாரோ சொன்னால் சொல்லிட்டு போயிடறான்னு அந்த பாடல்களை ஏதோ ஒன்றுக்கு பயன்படுத்துவதோடு சரி என்று நாம் ஆகிவிட்டோம். அவ்வளவு சிறப்பான கருத்துக்கள் சித்தர்களுடைய கருத்துக்கள். அது போச்சு. பின்னாலே கடைசியாக அவருடைய நீட்சியாக வடலூர் வள்ளலார் வந்தார். வள்ளலார் இன்றைக்கு போற்றப்படுகிறார். வள்ளலாருக்கான இயக்கம் உலகெங்கும் இருக்கிறது. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுடைய உள்ளத்திலே உயர்வான உலக தமிழர் மாநாடு 2025 வியட்நாம் டனாங் நகர். 2018 நான் தவறுதெல்லாம் அவங்க சரி. அப்போ வள்ளலாருடைய கருத்து அந்த காலகட்டத்திலே மக்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய சூழல், அவர்கள் வாழ்ந்த முறைமைகள், மக்களுடைய அந்த தட்பவெப்ப நிலை, இதை பொறுத்து அறிவார்ந்த கருத்துக்களை அவர் சொன்னார். அதை எடுத்துக்கொண்ட எவ்வளோ பேர்கள்? அதிலே சைவமா அசைவமா என்பதை பெரிதுபடுத்தி பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே தவிர, உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய உணவு பிரச்சனையாக ஆக்கி அதை ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர, இல்லை 2 வரி பாடல் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று அதோடு நிறுத்தி கொள்கிறோம் தவிர அதை கடந்து நாம் போக மறுக்கிறோம். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகிற்கேளி நீர் அலைந்து அலைந்து அழிதல் அழகல என்று சொன்னாரே. நலிதரு சிறிய தெய்வங்கள் என்று நாட்டிலே பல பேர் நாட்டி பலிதர ஆடு கடா குக்குடங்கள் பொலிவுற கொண்டு போகவும் கண்டு உளம் நொந்தி என்று வருத்தப்பட்டாரே. கலை உரைத்த கற்பனையெல்லாம் நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்று சொன்னாரே. ஏன் அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ள தயங்குகிறோம்? அதை பற்றி பேச தயங்குகிறோம், மயங்குகிறோம். அந்த கருத்துக்களின் வழியிலே நம்முடைய வழித்தடத்தை அமைத்து கொள்ள மறுக்கிறோம். அப்போ என்ன சுணக்கம்? இதுக்கு என்ன காரணம்? அப்போ இந்த வள்ளுவருக்கு அடுத்து சித்தர்களை கடந்து, வள்ளலாரை கடந்து அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்கள் தமிழ் சமூகத்தில் ஏராளம் தோன்றியிருக்கிறார்கள். எத்தனை பெண்பார் புலவர்கள், எத்தனை மன்னர்களை மனதை மாற்றிய, சண்டையை நிறுத்திய, போரை நடக்காமல் தடுத்து நிறுத்திய, மான உணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டான கருத்துக்களை சொன்ன புலவர் பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சேர சோழ பாண்டியர்கள் காலத்திலே, அதற்கு முன்னாலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சோற்றுக்காக, அதுக்காக, இதுக்காக பாட்டு எழுதுன மாதிரி ஆக்கி அப்படி போய்விட்டாங்க. அடுத்த கடைசி இறுதி காலம், இன்றைய அரசியல் காலம் அல்லது மற்ற காலத்திலே நமக்காக ஒரு அறிவின் விடியலாக, ஒரு பகுத்தறிவு பகலவனாக இந்த மண்ணிலே தோன்றி சமூக சமத்துவத்திற்காக, மனித சமத்துவக்காக, ஜாதியால் பிரிந்து கிடக்கிறான், மதத்தால் பிரிந்து கிடக்கிறான், இந்த பிரிவை அகற்றி இந்த மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும். இந்த மக்களுக்கு கல்வி வாய்ப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இந்த மக்கள் சிந்திக்க மறுக்கிறான். இப்படிப்பட்ட மனிதர்களை மனிதர்களாக ஆக்குவதற்காக தன்னுடைய பகுத்தறிவு சிந்தனை மூலமாக, ஏன் எதற்காக என்று கேட்க வேண்டும் என்ற சிந்தனையின் மூலமாக, தை யுவர் செல்ஃப் என்ற அன்றைக்கு கிரேக்கத்தினுடைய சாக்ரட்டி சொன்னான். ஏதென்ஸ் நகரத்து இளைஞர்களை அழைத்தான், சிந்தியுங்கள் என்று சொன்னான். அதை இன்றைக்கு வரை வரலாற்றிலே பெருமையாக பேசக்கூடிய நாம் ஒரு பகுத்தறிவு கருத்துக்களை வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். பகுத்தறிவு உள்ளவன் தான் மனுஷன், மான உணர்ச்சி உள்ளவன் தான் மனுஷன். அந்த மானத்தில் இருந்த சொல் தான் மனிதனாக வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட மான உணர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் மனித சமுதாயத்தின் மேன்மைக்கு உரமாக இருக்கும், வழிகாட்டுதலாக இருக்கும். அவ்வளவு அரிய கருத்துக்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கிறதே. இதை ஏன் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை, வல்லமையை அமைத்து கொள்ள தயங்குகிறீர்கள், மயங்குகிறீர்கள் என்று கேட்டு ஒரு தலைவர் 3 முறை 4 முறை சென்னை பிரீமியர், சென்னை மாகாணத்திற்கு, சென்னை ராஜ்யத்திற்கு பிரீமியராக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து நேரிலே பேசியும் இந்த பதவிகளை, பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் என் மக்களுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமையை, சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல முடியால் போகும் என்று இருந்து 93 வயது, 94 வயது, 95வது வயது, அந்த 94 வயது முடிந்து 95வது வயதிலே சாவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு வரை 24ஆம் தேதி சாவறார், 19ஆம் தேதி கடைசி கூட்டம் பேசி